சாட்சியின் வாரமாக ஆண்டவர் இந்த வாரத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார்.
ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம் தேவைகளுக்காக பல நேரங்களில் கூப்பிட்டு இருப்போம். நம்முடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களில் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ்வித்திருப்பார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராய் காணப்படுகிறோம். ஆனாலும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை அவருடைய சமூகத்தில் விவரித்து சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தும். தனிப்பட்ட மனிதரை யாரும் நாம் ஒழுங்கு பேசாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை ஆண்டவருடைய மகிமைக்கென்று முன்பாக நாம் சொல்வோம். அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். மற்றவருடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமானாலும் ஆண்டவர் அவருடைய மனதை ஏவி நம் பக்கம் திருப்புவார். ஆண்டவர் தான் திருப்புகிறார். ஆண்டவரை பின்வைத்துவிட்டு நமக்கு உதவி செய்தவர்களை முன்பாக கொண்டு வர வேண்டாம். ஆண்டவரை முன்னிறுத்தி நமக்கு உதவி செய்தவர்களை நம்முடைய ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு நன்றி அறிந்துள்ளவர்களாய் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை மட்டும் நம்ம மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்த காரியங்களை விவரித்து சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். எல்லா காரியங்களையும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக சொல்லி ஆராதனையை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்கப்படுகிறது. முன்பாக சொல்லுவோம். இந்த ஆண்டு ஏராளமான பிரயாணங்கள் எல்லாம் ஒரு ஆதி நாட்களும் ஆபீஸ்கே போகவில்லை. ஆனாலும் தேவன் தொழிலை எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடி நல்ல முறையில் நடத்தி ஆசிரியர் கொடுத்தார். அதற்காக துதிக்கிறேன், சுத்தரிக்கிறேன். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணினோம். பிள்ளைகள் வெளியிலே இருக்கிறவர்கள் தேவனே பிள்ளைகளுக்கு சாட்சியாக பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக எங்கே இருந்தாலும் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணணும். தேவன் அதில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பிள்ளைகளை கட்டளையிட்டார். பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறதுக்காக கிருபையாக செய்திருக்கிறார். அதற்காக அவர் என்னோட துதிக்கிறேன், சுதந்திரிக்கிறேன். சுதந்திரிக்கு எவ்வளவோ பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பலரோடு சொன்னபடி பலவீனங்களின் பலன் பூரணமாய் விளக்கும் என்று சொன்னபடி தேவன் நல்ல சுதத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சுதந்திரிக்கிறேன். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மையான கிருபைகளுக்காகவும் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சுதந்திரிக்கிறேன். அவரை கருத்தான் என்ற சாட்சி அவசியம். நமக்கு சொந்தம் என்னை சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கோடான சொந்தம். இந்த வருடம் முழுவதும் தேவன் திருவியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல சிறுள்ள பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தார். இடையில ரொம்ப சோனா மகளுக்கு ரொம்ப பலவீனம் வந்தது. அந்த பலவீனத்திலும் தேவன் திருவியாக இறங்கி அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இந்த நாளில் கூட்டி சேர்த்திருக்கிறார். எனக்கு கோடான சொந்தம். தொடர்ந்து எவ்வளவு பலவீனம் எனக்கு வந்தது. அந்த பலவீனம் எல்லாரும் தேவன் தன்னுடைய கிருபைங்கிறதுனாலே என்னை வழிநடத்தினார். எப்படி ஸ்கூலுக்கு போவோம் வருவோம்னு சொல்லி எத்தனை நாள் நான் தலைகள் நாட்கள் உண்டு. ஆனால் கிருபையாக என்னை ஆண்டவர் ஸ்கூலுக்கு போயிட்டு கிருபையாக நல்ல பார்ப்பார். எல்லா காரியங்களையும் செய்ய பலன் கொடுத்தார். வீட்டு காரியங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய பலன் கொடுத்தார். ஆலயத்தில் சில நேரம் மறக்க முடியாத காரியங்கள் இருந்தாலும் வீட்டில் இருந்து செவிக்க தேவ கிருபைக்காக அவருக்கு போடாமல் சொல்கிறோம். இன்னும் பிள்ளைகளும் நாங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்றும் ஆண்டவரை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் எங்களை
பல்லடத்தை ஒவ்வொரு நாள் எடுத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னையும் கூட சாட்சியாக இந்த இடத்துல தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷ தொடக்கத்திலும் நமக்கு நியூ இயர் கார்டு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு நான் வந்து போய் கேட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களுக்கு என்ன வசனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க வாங்குறது வசனம் தானே இருக்கும், 2 கேள்வி கேட்டிருக்குன்ட்டு அந்த கார்டை வாங்கி பார்த்தேன். எஸ்தரோட உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருந்தது. இவங்க அந்த 2 கொஸ்டின் மார்க் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்கு சிரிப்பாச்சு, ஏன்னா 2 கேள்வி. அப்போ நான் சொன்னேன், உங்களால 2 கேள்வி கேட்கக்கூடாது, நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் கடவுள்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு இந்த வாங்கி பார்த்தா இந்த கொஸ்டின் மார்க் இப்படி இந்த 2 கொஸ்டின் மார்க்கை பார்த்துருக்காங்க. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். அப்போ நான் சொன்னேன், அது கொஸ்டின் மட்டும் இல்லை, ஆன்சரும் அங்கேயே கொடுத்துருக்கு 2 இது அப்படின்னு. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் அவங்க என்னென்ன காரியெல்லாம் என்கிட்ட இது எனக்கு நிறைவேறணும்னு சொன்னாங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் கிருபையாய் நிறைவேற்றி கொடுத்தார். வெறும் கேள்வி மாத்திரம் கேட்கல, அதனுடைய அதை வெறும் இதாக மட்டும் விடாம ஆண்டவர் அழகா நிறைவேற்றி கொடுத்தார். இந்த வருஷம் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்தார். அதற்காக என் தேவாலய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அடியனை கூட திருச்சபையிலே ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டும் ஜனவரி மாதம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் இந்த 28ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக அடியனை வழிநடத்தி வந்தார். அநேக இடர்பாடுகள், அநேக பிரயாணங்கள், பணி செய்கிறவர்களிலே அதிக பழு, இப்படி நிறைய காரியங்கள் சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்கிற அந்த காத்திருப்பு ஆளுடைய சமூகத்தில் அதிகமாக நானும் என்னுடைய துணைவியாரும் காத்திருந்து ஏற்பதனாலே ஆண்டவர் என்னுடைய குடும்பங்களிலே நல்ல அற்புதங்களையும் நல்ல அடையாளங்களையும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதுபோல அருமையான என்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் நாங்கள் இளைய மகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். குழந்தை பாக்கியத்திற்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இந்த ஆண்டு எங்களுடைய குடும்பத்துக்கு அடியருக்கு செய்தார். அவளுக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டு நல்ல வாக்குப்பட்டிருந்தார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். அதே போல் இந்த ஆண்டு அருமையான மகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் அருமையான பெண் குழந்தையை கர்த்தர் தந்து சுகபத்திரமாக பார்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கடந்த மாதங்களிலே ஏற்பட்ட இளைய பெரிய பேத்திக்கு பலவீனம், அந்த பலவீனத்திலும் சொத்து போகாதபடி
உடைய சத்துவங்கள் குறைத்து போகாதபடி ஆண்டவர் பலப்படுத்தினார், பாதுகாத்துக் கொண்டார். இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகள் மத்தியிலே வர ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு ஓட ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை வழிநடத்த பலம் பெறுவார். அதற்காக நாம் யார் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு பயணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அப்போ நான் ஏசப்பா நான் அநேகம் ஜெபிக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஜபம் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, நான் எல்லாத்தையும் ஏசப்பா அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, நானே ஆண்டவரே அந்த இடத்துல போய் ஆண்டவரே அவர் தலைவரோடு உட்காந்துக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு பரிசூடி எனக்கு ஊரில் இருக்கு என் மகன் ஒவ்வொரு டாக்டர்லாம் கிடைக்கணுமா அந்த பர்சன்டேஜ் போயிருக்கு இந்த பர்சன்டேஜ் போயிட்டு நான் ஏகப்பட்ட டாக்டர் போய் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏசப்பா நீங்கள் பரம டாக்டராக எனக்கு இந்த ஊரில் இருந்து விடுதலை நடந்தால் கரெக்டாக எனக்கு வந்து இந்த ஊரில் இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் நான் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 35 பேர் இருக்கிறோம் நாங்கள். அப்போ அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் கொஞ்சம் படிக்க போகணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் உட்காந்து 2-3 நாள் அப்படின்னா பழக்கம் எனக்கு சரியாக ஓடவே தெரியாது எனக்கு சரியா. ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் இந்த நாளில் ஆண்டவர் வந்து நல்ல ஊழியத்தின் பாதையில் அந்த 35 பேருக்கு 3ஆவது இடத்துல கர்த்தர் என்னை வச்சிருக்காங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நாங்கள் போகும்போது வரும்போது என் பிள்ளைங்க வண்டியில் போகும்போது வரும்போதெல்லாம் கர்த்தர் தனி மணியோடு பாதுகாத்தாங்க. நான் வந்து சொன்னதை செய்யும் அளவு என் தேவன் கைதமெல்லாம் சொல்லி இந்த வாக்குகளை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா அந்த வாக்குகளை இந்த வருடம் மற்றும் அந்த மரண வரையும் அந்த ஒரு வாக்குறுதி என்னையும் என் பிள்ளைகளையும் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சாட்சி கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் ஜீவன் சுகம் பலன் வந்து எங்களை போக்கே வரத்தை ஆசிரியத்தாங்க. என் குடும்பத்தை அழகாக கருத்து வரணும்னா என் தேவாதி தேவனுக்கு ஓடாக்குடி ஸ்தோத்திரத்தை நம்மை பாதுகாத்து போஷித்து வழிநடத்திய என் தேவாதி தேவனுக்கு சொல்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் எத்தப்பையான் ஏற்படுத்தி வந்திருக்காங்க. பிள்ளைகளுடைய காரியங்களையும் தேவன் அற்புதங்களை செய்து வருகிறார், பெரிய காரியங்களை செய்து வருகிறார். கையின் பிரயாசத்தையும் அவர் ஆதரவித்து வருகிறார். எனது அண்ணனுக்கு ஒரு சின்ன தலைவரை வச்சு அதிலேயே ஆதரவு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்புறம் பார்சலுக்கும் பெரிய ஆபரேஷன் வந்து எத்தப்பா புது ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்காங்க. கத்ததாமே சாட்சியாக சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளவராக ஒரு சிறு சாட்சியாக கர்த்தர் சொன்னபடியாக கர்த்தரை நான் இதோடு சொல்லிருக்கிறேன். ஒரு 3 காரியத்தை குறித்து நான் அவருடைய சாட்சியை பகிர்ந்துள்ளேன். முதலாவதாக குழந்தை செல்வத்தை ஆண்டவர் இந்த வருடத்தில் கட்டளையிட்டார். இந்த வருடத்தில்
முதல் மாதத்தில் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தாயின் செய்யுமாக நல்ல முறையிலே பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு பெரிய ஒரு கிருபையை தேவன் எங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். 2 பேரையும் நல்லபடியாக ஆண்டவர் பாதுகாத்து அந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை கூட இருந்தது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வசனத்தின் வழியாக நாங்கள் ஜெபித்தோம். சபை மக்கள் எல்லாரும் இணைந்து அதற்காக ஜெபித்தீர்கள். அனைவருக்கும் அதற்காக ஆண்டவருக்கு நான் கூட கூடிய நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவர் வழிநடத்துவதும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களை கனிமணி போல பாதுகாத்தார். எபனேசர் ஆகிய தேவன் எங்களோடு இருப்பது போல ஒவ்வொரு கால சூழல்களும் எந்த விதமான இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எதின் மத்தியிலும் எங்கள் மத்தியிலே தேவன் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற தேவனுடைய வசனத்தின்படியாக எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார், வழிநடத்தினார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மூன்றாவது காரியம், ஊழியத்திற்காக. ஆண்டவர் இந்த ஆண்டு ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். நான் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய முடியாத, மனைவி சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய முடியாத ஒரு பெரிய சாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்ய முடியாத கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. வழிநடத்துதல், ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகள், அதன் மூலம் ஆண்டவர் அநேகருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படியான சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தினார். ஆண்டவருடைய ஆலோசனைப்படியாக நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. மகிழ்ந்து கழிப்போர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி வாக்குத்தம் கொடுத்தாங்க. அந்த வாக்குத்தத்தின்படி என்னையும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், மாமியார், என்னுடைய அம்மா எல்லாரையும் ஆண்டு பாதுகாத்தாங்க, வழிநடத்தினாங்க. போக்கில வட்டத்தில் கூட இருந்து எங்கள் கூட வழிநடத்தினாங்க. அதுக்காக சொல்கிறோம். நம்முடைய விவசாய காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டிட்டாங்க. அதுக்காக கூட நன்றி. மகன் வெளியிட்டிருந்து வேலை செய்யும்போது அவனோட ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழிநடத்தினாங்க. போக்குவரத்திலும் ட்ராவல் பண்ணும்போது எல்லா காரியங்களும் கூட இருந்தாங்க. அதுக்காக சொல்கிறோம். மகன் வீட்டிலிருந்து நல்லபடியாக வேலை செய்ய பேச கொடுத்தாங்க. அதுக்காக சொல்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். எனக்கு கூட அடிக்கடி ரொம்ப கறி பிரச்சனைகளால் கஷ்டப்படும் போதும் அதுலேயும் ஆண்டவர் அற்புதமான வெளியை கொடுத்தார். எந்த காரணமும் இல்லாமல் இந்த வருடத்தை பரிபூர்ண சுற்றி தந்த தேவாய் தேவனுக்கு கூட கொடுத்தேன். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன். அவனோட இருந்து வழி நடத்தினீரப்பா, இன்னும் பாதுகாத்து வழி நடத்தும். அவன் தேவையெல்லாம் நீங்கள் அறிந்த தவறு நீங்களாப்பா, உங்களால் முடியாத ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் தான் அவருக்கு அற்புதமான விஷயமா அவருக்கு காரியத்தை நீர் நடத்த நிறுத்தி செய்யும். திருமண காரியத்தை நீர் தரணும் வழி நடத்தணும்ப்பா. நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் இது மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்கள் குடும்பத்தை நீர் மறைத்து நீங்கள் வெட்ட கோட்டைக்கு மறைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்தினீரே உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு போடாமல் நன்றி தெரிவிக்கிறேன். மணி போல் காதிரே புதியே புதியே புதித்திடுவே. மணி போல்
சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து வழியிலே அப்படிங்கிற ஒரு வழியை வந்து ஏசப்பா எங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து எங்களுக்கு வழிகாட்டினார். அதே மாதிரி என்னோட ஒர்க்கிங் பிளேஸஸாக இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க்கிங் இருக்கட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி நாங்கள் கடந்து போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நன்றி. அப்புறம் பிள்ளைகளோட பலவீனங்களாக இருக்கும்போது எனக்கும் லீவ் போட முடியாது, அவங்களுக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு லீவ் போட முடியாது. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், ஏசப்பா நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏசப்பா வந்து எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் பாதுகாத்தார். அதுக்காக தேவாலயத்தை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதோட எட்டாவது திருமண நாளை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு தன்மை கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேவாலயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த தேவன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராம். சஞ்சலம் பாரதம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் பாரதம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் விவித ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடியேன் ஒரு சிறு சாட்சியாக இருக்கிறது தேவாலயத்தை சொல்லியிருக்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் வரைக்கும் என்னுடைய எல்லா தேவைகளும் சந்தித்தார். அநேக சிறு சிறு குழப்பங்கள், சில வியாதிகள் வந்ததற்கு எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்தார். விசேஷமாக வேலைக்கு திடீர்னு பிரிச்சு வந்தது. அதனால் ஒரு டாக்டர் காலத்துக்கு அவங்க ஒரு திடீர்னு கொடுத்தாங்க. உடனே நான் ஆட்சிமையாக ஜெயிச்சாங்க. கர்த்தர் உதவியாய் சுதந்திரமாக எங்களுக்கு 10 நாள் இருந்தாலும் கர்த்தாவே ஒரு உணர விடுதலை கொடுத்தார். நான் அந்த 7 வருஷம் வரைக்கும் எனக்கு ஹிந்தியிலே பேசி பழக்கனால தமிழ் வேக்சினேட் டக்குன்னு வர மாட்டேன். 45 வருஷம் பாம்பேல இருந்ததுனால அதனால் சமாளிக்கணும்னு சொன்னாங்க. 7 வயசு வரைக்கும் சமாளிக்கணும், கொஞ்சம் சோகத்தான் பார்க்கணும். அதுபோல் எனக்கும் நிறைய சின்ன சின்ன இது வந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை வந்து பாதுகாத்து கொண்டால். கடந்த மாதம் 1ஆம் தேதி நவம்பர் 1 வந்து பாம்பேக்கு போக வேண்டிய திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சொசைட்டி மீட்டிங் அப்போ டிக்கெட் புக் பண்ணேன். அதேமாக நான் வந்து மொபைலில் தான் டிக்கெட் எடுப்பேன். அந்த நாள் அப்படியே எடுத்து பழக்கம். மொபைல் ஆப்பில் எடுத்துக்கிட்டு போது டிக்கெட் பார்த்தேன், டிக்கெட் இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு ட்ரெயினுக்கு 2 ட்ரெயினே இருந்துச்சு. ஒரு ட்ரெயினுக்கு எடுத்தேன். ஆற்று உள்ள நுழையும் போது மாறி இன்னைக்கு ஒரு வாட்டி 7 கிளம்பணும், ஒரு வாட்டி 8 கிளம்பணும். நமக்குன்னு போனாலும் எப்பவும் நாங்கள் 8 தான் போவோம். அந்த 8 வண்டி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அந்த ஆற்றுல நுழைஞ்சி புக் போடும்போது திரும்ப அது வந்து மாறி இருக்கு. நான் கவனிக்கலை, புக் பண்ணிட்டேன். போனதுக்கு அன்னைக்கு 2 நாளைக்கு மேலே தெரியும். பிரிண்ட் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு பிரிண்ட் எடுத்துக்கணும். மொபைல் திடீர்னு ஏதாவது ஆயிடக்கூடாத அப்படி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தேன் 7 வண்டிக்கு எடுத்துருக்கு. இங்கே நம்ம அந்த வண்டியில் எடுத்தோம். அந்த வண்டியில் டீயும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அந்த வண்டியில் எடுத்துக்கலான்ட்டு குழப்ப முடியாது. சரி எடுத்தாலும் போயிடும். வந்து கேன்சல் பண்ணாட்டா அந்த நாள் பார்த்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வண்டி அங்கேருந்து வந்துட்டோம். நடந்து வந்துட்டோம். இப்போ வந்து 4 கொஞ்சம் வரவே இல்லை. மணி 5:30 ஆகிடுச்சு. எல்லாம் செய்யாமல் திருமணிலேருந்து நடந்து போய் வீட்டில் போய் வண்டியை 2 வீலர் எடுத்துட்டு வந்து திருமணிலேருந்து எப்படியாட்டு போய் சேர்ந்தெல்லாம் அந்த மழை போட்ட வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு சரி கண்டிப்பாக நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போட்டேன். அங்கெல்லாம் இருக்கு மழை வெட்டிக்கிட்டே இருந்துச்சு. திருப்பூர்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்காக இந்த ரோடு வேலை மோசமாக இருக்குது. இடத்துக்கு சேரணும். 2வது ஏங்க லைசன்ஸ் இருக்குது. வெப்சைட்டில் ஏறி குடிக்கிறாங்க. அப்புறம் நான் எக்ஸாக்ட்லி கரெக்டாக போய் சேரணும். அந்த இதில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். மீடியம் கூட வரணும்.
சேர்றதுக்கு வண்டி நான் ஏற்பட்டு கரெக்டாக போய் சேரம் வண்டியை வந்து பார்க்கிங்கில் வந்துட்டு வாரத்துக்கு பண்ண வரேன்னு சொல்லி விட்டுட்டு கட்ட உள்ள போனேன். நான் கரெக்டாக அந்த வண்டிக்கு போய் சேரதுக்கு திரும்ப செய்கிறேன். அதுபோல் மீட்டிங்லேயே அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரணும். மீட்டிங்கில் நல்ல அட்டன் பண்ணிட்டு நல்லா இதாக முடிக்கும். மற்ற சிறு சிறு வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு திரும்ப வரணும். கர்த்தர் திரும்ப செய்தார். விசேஷமான இந்த சாட்சி சொல்றதுக்கு கர்த்தர் கொடுத்தது அப்படின்னாக்கி நேற்று பிரச்சனையாக தான் போகணும்னு சொன்னாங்க. நாளைக்கு சாட்சி நேரம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சிறு சிறு எது இருந்தாலும் எனக்கு போடணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு தான் நம்ம சாட்சி சொல்லணும். இந்த அந்த தருணத்தை ஏற்படுத்தி கர்த்தர் அவர் மூலம் என்ன பேசி இங்கே வந்து சாட்சியத்துக்கு நிவாரணம் தோற்றுறேன். பாட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே பாட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மன்னிப்பாங்க. என்னையும் கூட எனக்கு சாட்சியாக நிற்கிற எனக்கு சொல்லும். இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட நான் இங்கே வரணும்னு நான் பிளான் பண்ணேன். அதனால இந்த சாட்சி ஆக்சுவலாக நான் மே மாதம் காரணமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இப்போது சபையில் எல்லாருமே என்னையும் மன்னிக்கிறதுனால ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஜான்வரி 1 கூட நான் ரொம்ப ஆசையோட வனாக்கத்தில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு நான் கேட்டு முதலாக எங்களோட புது வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டு எங்களுக்கு ஒரு குழந்தை எனக்கு கொடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போது ப்ரே பண்ணிட்டு அந்த வசனம் எடுக்கிறப்போ எனக்கு யூஸ்ஃபாக கொடுத்த வசனம் இஸ்ரவேலில் தேவனாக்கி கட்டளைக்கு கேட்டால் ஒரு விண்ணப்பத்தின் படி அவர் நம்ம கட்டளைக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இருப்பிடம் எடுத்து நான் பார்க்குறப்போ இன்னும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சமையல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி அண்ணாக்கும் சாமியாருக்காக ப்ரேயர் பண்ண இடத்துல ஏழி அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி வந்து எப்போ எனக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு குழந்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ரொம்ப ஹாப்பி. எப்போ வந்து அந்த வருடத்தில் எனக்கு குழந்தை கொடுத்து பாப்பாவை நல்லபடியாக எடுத்து எப்படி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வரைக்கும் வளர்க்கவும் திருப்பி செஞ்சாங்க. இந்த நவம்பர் மந்த்லேயும் கூட பாப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக சிக்காயினா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காமனாக தான் இருந்தது, ஃபீவர் இருந்தது. முதல் நாளே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம். டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்தாங்க. 2 days இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும் பயப்படாதான் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து மெடிசன் கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் கொஞ்சம் கூட காய்ச்சல் குறையவே இல்லை. செகண்ட் டே அப்பவும் எல்லாமே வந்து கடவுள் தான் ரீடைரக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரியல அவள் வந்து அவ்வளோ சிக்காக இருந்தாலே ரொம்ப காய்ச்சலே குறையவே. சரி ஒன்ஸ் நம்ம போய் திருப்பி செக் பண்ணலான்னு போனப்போ பாப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக கோல்டு இருக்குது, ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட்டு இப்போ வந்து அந்த பாப்பாவுக்கு நல்லா வெளியே சொல்லிட்டாங்க. 5 days கூட பாப்பாவுக்கு தாங்கினது ஏற்பா மட்டும்தான் ஃபுல்லாக ஐடியில் தான் இருந்தால், ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இருந்தால். அதை அந்த சுச்சுவேஷன் கடக்கிறதுக்கு எங்களுக்கும் பாப்பாவுக்கும் நல்லது எதிர்பார்க்காத எதிர்பார்ப்போட ஒரு நன்றி. அந்த ஆர்சி வைரஸ் அந்த பாப்பாவுக்கு அதுலேருந்து நல்ல பூரண சுகத்தை எதிர்ப்பா கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட பாப்பா நல்லபடியாக ஹெல்த்லேயும் எல்லா காரியங்களையும் வளர்றதுக்கு போட்டு நல்லபடியாக இருந்து எங்களுக்கு ப்ரே பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் மெட்டர்னிட்டி டேட் முடிஞ்சு செப்டம்பரில் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு லீவே கிடைக்காத சுச்சுவேஷன். ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயும் கடவுளோட சிஸ்டர் என் கூட இருந்ததுனால அந்த டைமில் தான் எனக்கு லீவ் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஜாப்லேயும் என் ஜாப்லேயும் இந்த வருடத்துலேயும் கூட நிறைய நெருக்கங்கள் இருந்தது. எந்த காரியமாக இருந்தாலும் ஏற்றுப்பா எங்கள் கூடவே இருந்து எந்த
கத்திரி எங்களை கைவிடாமல் இதுவரையும் நடத்தினாங்க. இனிமேலும் அதுக்குப்பா நடந்திருக்காங்க. நீங்களும் இது பண்ணிக்கோங்க. என்னை தாங்குகின்றது உள்ள கிருபைதான், என்னை நடத்துகின்றது உள்ள கிருபைதான், என்னை தாங்குகின்றது உள்ள கிருபைதான், என்னை நடத்துகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எங்களுக்கு செய்த சொல்லி முடியாத நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருஷம் முழுவதும் அவருடைய சென்ற இல்லாதங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். போய்க்கு வளர்த்தியும் அவருடைய பாதுகாப்பு அன்பின் தரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டது. என் பையனுக்காண்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. போய்க்கு வளர்த்தியும் பாதுகாத்து அன்பின் தரம் அவங்களோடு கூட இருந்து பாதுகாத்து இந்த வேலையை நல்ல சிறப்பு சிறப்பாக செய்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. என் பொண்ணு மூத்த பொண்ணு எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் நிறைய மதிப்பெண் எடுத்து வச்சு கூட கிருபை செஞ்சாங்க. அப்புறம் டெட்டு பச்ச நான் அதுலேயும் நல்லா சிறப்பாக எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ரெண்டாவது பொண்ணு இன்ஜினியரிங் 3ஆம் வருஷம் படிக்கிறா. நல்லா பரிசு எழுதி நிறைய மதிப்பெண் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. என்னுடைய மனைவிக்கு நிறையா தலைவர்கள் சுகவீனங்கள்லேருந்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாங்க. அந்த வேலையை ஆண்டவருக்கு ஆசிரியர்களை சிறப்பாக சிறப்பு செஞ்சாங்க. போய்க்கிற வரைக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு அன்பின் தரம் அவ்வளோக்கு இருந்து பாதுகாத்து கொண்டாங்க. என்னுடைய கையில் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருந்தார். விவசாய கடைகளில் நல்ல மகசூல் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த வருஷம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் அவருடைய செஞ்சங்களால் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அடிக்கலமே கேடுவே நன்றி ராஜா, அடிக்கலமே கேடுவே நன்றி ராஜா, அன்பே நாருகவே நன்றி ராஜா, அன்பே நாருகவே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையிலும் நீரே, பாதையிலும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையிலும் நீரே, பாதையிலும் நீரே. இடத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் இயேசுவின் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் தேவையை பாதுகாத்தாங்க. அதுக்காக தேவாலயம் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் தேவன் செய்த நன்மைகளை ஸ்தோத்திரங்களை ஜனவரி மாதம் நடக்க போகிறதுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதுக்காக தேவைப்படுவாங்க. தேவிக்கே போகிறேன். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் எங்கத்தாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் எங்கத்தாலே ஸ்தோத்திரம். மற்றவருடைய கருத்தை நாம் பேசுகிறோம். வருஷத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நான் வரைக்கும் நடத்திருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி சர்ஜரி நடந்துச்சு. இந்த 10 மாதம் வரைக்கும் என் பேர் சத்தமாக வழிநடத்துகிறார். தொடர்ந்து சபையுடைய பணியில் சென்று தேவத்திற்கு செலுத்துகிறார். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அச்சம் 3 சமஸ்தர் நல்லபடியாக இருக்கிறார். தேவத்துக்கு செய்வார். அந்த மார்க்கெட்ட தேவத்துக்கு செய்வார். அங்கே போய் பரப்பு துணையாக இருந்து ஒவ்வொரு மக்கள் வருகிறார். எனக்கு 30 வருஷம் முன்னே பணியை செய்ய தேவத்துக்கு செய்வார். எந்த பணி நாட்களில் நான் அதிகமாக எனக்கு நிறைய மருத்துவ செலவு வரும். இதப்பா நீ எனக்கு ஒரு தேவை என் மருத்துவ செலவு இதை உதவி செய்து ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு செலவுத்தாலும் எனக்கு ஒரு வைக்கிறது என் ஆட்சி எனக்கு நிறைவாக தந்திருக்கார். இந்த தேவாலயத்தை நன்றி செலுத்துகிறேன். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நன்மைகள் வந்து ஏராளமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடையும் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. போகும்போது வரும்போதும் ஒவ்வொரு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து மே 24 இந்த ப்ரேயர் நடக்கும்போது நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கேன்னு எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசம்பரில் நான் இருக்கும்போது நான் சந்தோஷமாக சாப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்.
அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல கிருபை செஞ்சாங்க. அவங்க இந்த பாப்பாவுக்கு நல்ல இருக்கிற பலமே எல்லாத்தையும் எதிர்ப்பாக வந்து சிறப்பு கொடுத்தாங்க. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தையற்ற மன்னாவை வந்தீரையா, வார்த்தையற்ற மன்னாவை வந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாத்தையுமே வந்து தமிழ் மணியை போல பாதுகாத்து கொண்டாங்க. அதுக்காக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ்க்கு வரும்போது அம்மா சிக்காக இருந்தாங்க. அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணி கொண்டு எல்லாரும் கூடவே இருந்து பார்த்துட்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்ட மாதிரி ஆண்டவர் வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் சிக்னஸ் இருக்குது, அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணி கொள்வோம். அது மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருந்தது. ப்ரேயர் பண்ணிக்கொண்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனிலேருந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜாப் கிடச்சிடணும், ஜாப் ஆஃபரோடு தான் வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கும் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்கிறேன். அப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன். பட் தென் கால் எதுவும் வரல. அவங்க வந்து ஜாஸ்ட் ஒரு வீக்ஸ் டைம். ஸோ ஆண்டவரே எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே முன்னாடி நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆஃபர் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக லாஸ்ட் டே ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்கிறேன். எனக்கு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கம்பெனிலேருந்து கால் வருது அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத உணர்த்தி கொண்டேன். அந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாருமே வந்து எந்த சிக்னஸும் இல்லாமல் கண்ணீர் மணியை கூட பாதுகாத்துருக்காங்க. அது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது எப்போவுமே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை உண்டு. முன்னாடி ரொம்ப ரெகுலராக பண்ணுறது உண்டு, ஆனால் அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ நான் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் மிகுந்த வாஞ்ச உண்டு. அதையும் ஆண்டவர் வந்து ஷேர் பண்ண திரும்ப செஞ்சாங்க. சும்மா ரேண்டமாக ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது அவரே ஸ்டார்ட் பண்ணார். எங்கள் வீட்டில் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப லைஃப்பில் நிறையா காரியங்கள் இழந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ரைட்டாக ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணி அது மாதிரி ஜீசஸ் ரெடியூஸ் யூடியூப் சேனலெல்லாம் எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஆண்டவரோட செய்தியை வந்து கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு கொடுத்தபோது அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவரோட நாமத்தை எப்பவும் சொல்றதுக்கு திரும்ப செய்கிறாங்க. அதுக்காக சொல்கிறோம். இந்த இயர் ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலுமே ஆண்டவர் வந்து கரியர் விஷயம், பர்சனல் லைஃப் எதுலனாலும் ஆண்டவர் வந்து கூடவே எடுத்து பாதுகாத்து வழி நடத்தினாங்க. அதுக்காக சொல்கிறோம். இருந்த
கவர்மெண்ட் பண்ணி அதாவது இடத்துல வந்து அதுக்கு பிரேயர் இதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறமா என்னோட சீட்டை அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி ஆம்பளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல பிரேயர் பண்ணி ரொம்ப அழுதுட்டு கடவுளை ஜெபத்தை கேட்டு அழகான ஆண்குழந்தையை என் மகன் நிறைய மாதிரியே தான் இருப்பான். அப்படி ஒரு அழகான ஆண்குழந்தையை பெற்றெடுத்து ஏசப்பாட்டு செய்வாங்க. 2014 வருஷம் இந்த சாட்சி ஏசப்பாட்டு சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல முடியாமல் போனது அம்மாவுக்கு இடத்துல இப்போ சொல்லுகிறேன். அதே போல 2024 வருஷம் வீட்டுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டோம். 23 வருஷம் மழைக்காலத்தில் படுத்து கூட இடையிலாத சூழ்நிலை. அப்படி ஒரு கொழுப்பான இடத்துல நாங்கள் குடும்பம் இருந்தோம். அதுக்கப்புறமாக 2024 வருஷம் மே மாதம் வீடு கட்டி 2024 வருஷம் அக்டோபர் 21 கடந்த 5-6 மாதத்துக்குள்ளாக வீடு ஃபினிஷ் பண்ணி வீடு கான்ட்ராக்ட் போக எக்ஸ்பெக்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதுதான் கோடாக சுத்தம் செஞ்சேன். ரொம்ப நன்றி. இந்த இடத்துல சாட்சி சொல்றது ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பயத்தினால என்னால் சொல்ல முடியல. இப்போ பயத்தை நோக்கி எக்ஸ்பெக்ட் இடத்துல சாட்சியாக எடுத்துருக்காங்க. அதுதான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது போன மாதம் கூட ஒரு காரியத்துக்காக 1.5 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. 50,000 நான் குறைஞ்சிட்டேன். 1 லட்சம் என்னால் குறைக்கவே முடியல. இன்னைக்கு 50,000 குறைஞ்சு நாளைக்கு 1 லட்சம் கட்டணும். அந்த சூழ்நிலை ஏசப்பா மாசிக்கிறதுனா சொன்னாங்க யார் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏசப்பா என்னுடைய காரியத்திலும் அந்த நாளைக்கு கட்ட வேண்டிய பணத்தை அழகாக நேர்த்தியாக செய்து கொடுத்தார். அதுதான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். சகலத்தையும் மத்தியமானத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தகப்பன் என்பது நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு ஏசப்பா ஆதிநகர் செய்து முடிச்சாங்க. 3 சாட்சியை ஏசப்பா எனக்கு ஆசீர்வதித்து தந்தாங்க. இன்னும் ஒரு ஆசீர்வதிக்கிறது நானும் வசனம் வழியாக நானும் என் வீட்டாளர்கள் தான் கத்தரையை செவிக்கும் வார்த்தை வழியாக நான் இந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரோம். என் கணவனை ரசிக்கப்படுத்தி சர்ச்சுக்கு வரணும். அதற்காகவும் நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். கத்ததாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கிறாங்க. நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தருடைய பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உண்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Praise the Lord. இந்த வருஷமும் இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் இதில் சாட்சி சொல்வது போல இந்த வருஷமும் ஆண்டவர் தைரியமாக ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக ஆண்டவரை குறிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து விசேஷமாக, ஏனென்றால் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன். டெய்லி ஆண்டவர் தான் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். நீங்கள் மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தை, என்னோட ஹஸ்பண்ட், அவங்களோட தொழில், என்னோட பொண்ணு, அவங்களோட வேலை, அவங்களோட போக்குவரத்து எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையோட மேன்மை எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் அவள் சின்ன வயசுல ரொம்ப நல்லா பண்ணுறான். அதனால அதுக்காக ஆண்டவரையும் இருக்கிறேன். என்னோட வேலையில் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள்லாம் இருந்தது. அதாவது சேலஞ்சிங்கான வார்த்தை. எங்களோட ஒர்க்கிங் இல்லை, டீச்சிங் ஜாபில் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் மிஷன் பண்ணுற ஒரு ஜாப் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவரோட கிருபையில் ஒவ்வொருதான் நாங்கள் ஜெபம் பண்ணி அதையெல்லாம் ஈஸியாக முடிக்க ஆண்டவர் திரும்பி செய்தார். எந்த ஒரு ஃபைல் சப்மிஷன் எதுனாலும் லாஸ்ட் டைம் முன்னாடி நாங்கள் சப்மிட் பண்ணுறது ஆண்டவர் திரும்பி செய்கிறார். இது எப்படி அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டில் 18 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். ஒவ்வொரு வாரமும் வென்ஸ்டே வந்து மத்தியானம் லஞ்ச் டைமில் ஒரு ப்ரேயர் ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில வந்து சில பேர் கொஞ்சம் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் யாருமே ப்ரேயர் பண்ண ஒழுங்காக வரல. இதை வந்து லீட் பண்ணுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லீட் பண்ணாங்க, கேட்பாங்க, ஒழுங்காக லீட் பண்ணுவாங்க. இடையில விட்டுட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுற டைமில் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்தது. 1 வீக்குள்ள எல்லா காரியங்களும் அதில் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது, அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள பிளஸிங்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி தெரிஞ்சது. ஆனால் விட்டுட்டதுக்கப்புறமா ஏகப்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட. அப்போ நாங்கள் திரும்ப நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு அந்த
பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப ப்ரேயர் பண்ணும்போது அதோட கிருபை எங்களை தாங்கினது. ஒவ்வொருத்தரோட தப்பையும் ஆண்டவர் உணர்த்துறாரு. திரும்ப நாங்கள் இந்த ஜபத்தில் ஒன்றா இணையும் போது நிறைய காரியங்கள் எங்களால் ஈஸியாக எங்களோட வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த வருஷத்தில் இன்னும் பர்சனலாக எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தை எல்லாமே எனக்கு வர்த்திக்க பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா நம்ம சர்ச்சில் நடக்கிற செயின் ப்ரேயரில் ஐம் அ பார்ட் ஆஃப் இட். எனக்கு லாஸ்ட் எண்டிங் பார்ட்டை மட்டும்தான் என்னால் ப்ரேயர் பண்ண முடியுது. அந்த தொடர்ந்து நான் அந்த ப்ரேயரை கண்டினியூ பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி விசுவாசமாக போராடி அந்த ஜெப வேலையை நான் வாங்கி ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ செல்லாலும் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதோட சமூகத்தில் வந்து விழுந்து அதே காரியங்களுக்காக, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ சின்சியராக ப்ரேயர் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. பட் இன்னும் நிறைய காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் அறுக்கிறார். இதை நான் ரொம்ப பர்சனலாக இந்த வருஷத்தில் நான் உணர்ந்தேன். அதுக்காக சொல்கிறேன், நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி செயின் ப்ரேயர், ஏன்னா அது 1 hour கண்டினியூஸாக நம்ம ப்ரேயர் பண்ணுறதுனால நிறைய பாயிண்ட்ஸாக நம்ம ப்ரேயர் பண்ண முடியும். அது மாதிரி ஜெபம் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னை பலப்படுத்தினார். என்னோட சுகவீனம் பலவீனத்தை மாற்றி போட்டார். என்னோட ஹஸ்பண்டோட சுகவீனம் பலவீனங்களை மாற்றி போட்டார். இதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். இன்னும் ஆண்டவர் அதிகமாக பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதிகமாக ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தில் பிகினிங்கில் இருந்து நான் வந்து சீனியர் மென்டார் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் இருந்து அது எல்லாம் ரொம்ப ஈஸியாக எங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அது எப்படி மேக்ஸிமம் எப்படி அட்ரஸ் பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஏன்னா கொஞ்ச நாள் வர்றாங்க, அப்புறம் காலேஜுக்கு வரவே மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் பண்ண முடியுமோ பண்ணுறோம். பட் அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இப்போ வர உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் செப்பரேட்டட் பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க, அப்புறம் நிறைய மேல் ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வந்துகிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு மென்டாராக இருக்கிறோம், அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும். அதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கான ஜெபித்து ஆண்டவரிடம் நாங்கள் இதில் கைடன்ஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கி அவங்களுக்கு எல்லாம் வழிநடத்துகிறோம். சில பிள்ளைங்க இவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு நினைக்கும் போது அந்த வழி விலகி போகும். ஐயோ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பிள்ளைக்காக முழங்கால் போட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப அந்த பிள்ளைய மண்டையில் திரும்ப கொண்டு சேர்ப்பார். இப்படி ஒவ்வொரு பிள்ளைங்க பிரச்சனை ஒவ்வொரு மாதிரியும் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறோம். பிள்ளைகளை வந்து நல்ல டிசிப்ளின் சில்ட்ரனாக வெளியே வரணும், அவங்க ஃபியூச்சரில் நல்ல பிரைட் ஃபியூச்சர் கண்டடையணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதற்காக ஆண்டவரை சொல்லிக்கிறேன். தேவாதி தேவன் எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகளுக்காக பாதுகாத்து கொண்ட தைரியத்தால் நன்றியோடு கொடுக்கிறது. இப்போதும் இந்த சில மாதங்கள் கொடுத்தாங்க. என் உடல் என் கால் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஒவ்வொரு அடியாக எடுத்து இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த ஆளுக்கு நைட்டில் இந்த ஆளுக்கு வந்து தேவத்தில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆரம்பத்தில் ஏசப்படலாம்னு சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு என் வேலையை கடமை செய்து எனக்கு பலன்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. நிம்மட்டமாக வெளிப்படுத்துறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அது
என் பலவீனத்தின் மத்தியிலும் எனக்கு செய்ய பலன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் 27ஆம் தேதி சக்திக்குரிய கல்யாணத்தை நல்ல சிறப்பாக நடத்திருந்தார். எத்தனையோ வருடங்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். கர்த்தருடைய சங்கத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் ஏழு நேரத்தில் எல்லாத்தையும் நன்மை செய்யணுமா நடத்திருந்தார். நிம்மட்டமாக எல்லா கட்சியிலிருந்து எல்லா சக்தி கட்டளைகளிலிருந்து எங்களை சுகமாக பாதுகாத்து வந்தார். என்னுடைய கல்வி பிரயாசங்களை ஆசிரியத்து வந்தார். என்ன பிரச்சனைகள் என்ன கவலைகள் துக்கங்கள் வந்தாலும் இந்த இடத்துல அந்த ஆயுதம் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீருக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் துன்பத்தை கர்த்தர் நிம்மட்டமாக அற்புதமாக நடத்துவது தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை ஆசிரியர் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? Praise be to our living Lord Jesus Christ. நாம் நிற்பதும் நிற்புறம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை நான் முழுமையாக நம்புகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு என்னுடைய அறியாமையினால் இங்கே நான் ஏறியது விழுந்தேன். கால் விழுந்துச்சு. அது 2023 பிப்ரவரி 6. டைம் கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்குங்க, மத்தியானம் 1 மணி இருக்கும். சரியாக 2 வருடம் கழித்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே 6ஆம் தேதி ஒரு 12:30 அந்த 12:45 இருக்கும். அந்த நான்கு கூட்டத்தில் இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடவுளுடைய பிரதான கிருபையினால சரியான நேரத்துக்கு நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது பிளாக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் கூட பெர்சன்டேஜ் ஆஃப் பிளாக்ஸும் அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஸ்டான்லிக்கு தகவல் கொடுத்தாச்சு. 6ஆம் தேதி நடந்துச்சு இது சம்பவம். எனக்கு அவன் வந்துட்டான். வந்து 7ஆம் தேதி வந்து நைட் வந்துட்டான் அங்கேருந்து. அப்புறம் ஆன்ஜியோ பண்ணி பிடிக்கிறதுனால அவன் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு நேரே ட்ரிபிள்எம் சென்னைக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் எங்களுடைய பிரதான கிருபையினால நாங்கள் சண்டே நைட்டு அங்கே சென்னை போய் சேர்ந்தோம். வியாழக்கிழமை எனக்கு சர்ஜரி நடந்துச்சு. அதில் எல்லாம் சக்ஸஸாக நடந்துச்சு. அப்புறம் அடுத்த புதுக்கிழமை நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பீகார்க்கே போயிட்டோம். பீகார் போனதுமே ஃப்ளைட்டில் போக வேண்டியிருந்துச்சு. டாக்டர்ஸு ஓகே நீங்கள் போகணுன்னு இருந்தாங்க. ஆனால் ஸ்டான்லி பயந்துட்டு தான் இருந்தான். கடவுளுக்கு இருந்தனால எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போ பிப்ரவரி 21 அங்கே போய் அங்கே பீகாருக்கு சேர்த்துட்டோம். நீங்கள் எல்லோரும் ஆலயத்தில் ஜெபித்தீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபத்துக்கு தாங்கினீங்க. அப்புறம் ஜெம்ஸ் சர்ச்சு எங்கள் சொந்தக்காரங்க என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே அவருடைய ஜெபத்தினாலும் வேண்டதுனால எனக்கு நல்ல சுகம் ரொம்ப சீக்கிரமே கிடச்சிருச்சு. ஸ்டான்லி கூட நீங்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கப்பா எனக்கு எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி என்னுடைய நிலைமையை பார்த்துக்கிட்டு, அதாவது அப்போ எதுவும் கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் கிடையாது, இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அப்போ என் கூட வேலை பார்த்துன்னு சொல்லுவாங்க, இப்போ உனக்கா இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது நான் அப்படி கடவுள்கிட்ட கேட்கல, அதை கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டேன். எதுவுமே நன்றி தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலை. ஏன் இது நான் கேட்கவே இல்லை, என்ன கொடுத்தாலும் நன்றி. எப்படி எல்லாமே அவருடைய கிருபை தான். நான் அப்படி நினைக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிட்டு தைரியமாக தான் இருப்பேன். ஆனால் என்னை கவனிச்சவங்களுக்கு தான் கஷ்டம். பள்ளியாக கஷ்டப்பட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதுமே அவருக்கு அந்த ஏசி ரூமில் கொடுத்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸ்டான்லிக்குமே அவன் ஹாஸ்பிட்டலில் அங்கே போட்டு 2 வாரம் எங்கள் கூட இருந்தனால அவனுக்கும் ரொம்ப கஷ்டம் தான்.
அதனால் நான் நல்லா இருந்தேன், பட் என்னை கவனிச்சவங்க கஷ்டப்பட்டாங்க. அதுதான் எனக்கு கஷ்டம். அப்படி ஓகே, அவங்களுக்கு கடமை கவனிச்சாங்க, ஓகே. அப்புறம் ஸ்டான்லி சொல்லுவாங்க, நம்ம 2023 நம்ம ஆலயம் சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா முன்னிட்டு நம்ம ராஜஸ்தானில் ஒரு சர்ச் கட்டி கொடுத்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லா மக்களுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ். உடனே அதை பார்த்துக்கிட்டு எப்போ நீங்கள் ஒரு வருஷமும் சர்ச்சு கட்டி கொடுக்க பார்த்து நான் வந்து புறப்படலைன்னா நம்ம செய்யலாம், ஆனால் எல்லாருக்கும் அதை ஒரு வருஷமும் எடுக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பிந்திக்கிட்டே வந்துருந்தேன். ஆனாலும் இப்போ ஓகே, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால ஓகே, நம்ம ஃபேமிலியிலேருந்து கட்டி போட்டு நாங்கள் வந்து சர்ச்சு அந்த ஷாலம் மூலமே கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு பிரச்சனைக்கு போயிட்டோம். போனப்போ தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு இடத்த சொல்லி அங்கே சர்ச்சு கட்டி எல்லாம் வேலை நடந்துருக்குது. நாங்கள் சனிக்கிழமை இறங்குறோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படணும். அப்போ தான் அங்கே போனப்போ தான் பிஷப் சொல்கிறாங்க, ஐயா அந்த இடத்துல நம்ம உள்ள நுழைய முடியாது, அது பிரச்சனையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னொரு சர்ச்சு வேலை நடந்துருச்சு, அதை அவசரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது செவ்வாய்க்கிழமை பிரதிஷ்டை பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு உள்ளுக்கு ஒரு பயம், ஏன்னா நார்த் இந்தியாவில் எவ்வளோ சம்பவம் நடக்குது, அது நம்ம போய் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஓகே, அதுவுமே நன்மைக்காகத்தான் முன்னாலே ஏற்பாடு பண்ணி எங்களை சிறப்பாக பண்ணிட்டாங்க. நாங்கள் பிஷப் ஐயா கூட பேசும் போதே இன்னொரு ஃபேமிலி வந்து சென்னையில் வந்திருந்தாங்க. அவங்களும் சர்ச் கட்டி கொடுத்தாங்க. அந்த சர்ச் அந்த சண்டே டெடிகேட் பண்ணுறாப்புல இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சர்ச்லையும் உள்ளே நுழைய முடியாதனால அந்த ஃபேமிலிகிட்ட நீங்கள் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம டெடிகேட் பண்ண முடியாது, அப்புறம் ஒரு முறை நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லாமல் கடவுள் அந்த நாங்கள் போன வேலையும் எளிதாக பிடிக்கிறது இருந்தார். அந்த பிஷப் சொல்லுவார், உங்கள் ஊரில் எல்லா ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, ஓகேயா ப்ரேயர் பண்ணுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் ஸ்டாண்டிங்கும் சர்ச்சு கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கடவுள் சுத்தமாக நடக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அது சமயம் வாய்ப்பு நடக்கும் சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய ஜபத்துக்கும் நம்ம ஆலயத்தில் ஏற்படுத்த ஜபத்துக்கும் நான் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து பணி நடத்துவார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தரின் சுத்த கிருபையே. ஆமென். பயப்படாதே வல்லகர்த்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லகர்த்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்னை வைத்ததினால் பறிக்க இயலாத கருமென்னை. பாசமென்னை வைத்ததினால் பறிக்க இயலாத கருமென்னை. என்னை மறவாதே இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளுக்குள் எங்களை அழைத்து கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினதற்காக உங்கள் ஸ்தோத்திரத்தாவே சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நாங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்னுடைய வார்த்தையின்படி நாங்கள்
நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற அந்த அன்பை நீ எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தின்படி நடந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தி இருக்கிறேன். மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆலய ஆராதனைகளில் கலந்து கொண்டோம். எங்களோடு பேசி எங்களுடைய பரிசுத்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து வழி நடத்தினீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டில் கர்த்தாவே அருமையான வாலிபான் பெற்றோருடைய வாழ்க்கையில் நீ துணையாயிருந்து வழி நடத்தினே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அருமையான பிள்ளையுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சியிலும் நீ துணையாக இருந்து வழி நடத்தினே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிற திருமண சாட்சி ஜோடியுடைய திருமண நிகழ்ச்சியிலும் நீர் பிரசன்னராக இருந்து எல்லா காரியங்களையும் நன்மை செம்மையுமாய் நடத்தி தர வேண்டும் என்று வேண்டி இருக்கிறதாமே. மற்றும் திருமண வயதில் இருக்கிற வாலிபான் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வரங்களை நீ தேர்ந்தெடுத்து தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரியவர்களை நீ பொருட்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி கர்த்தாவே. நாங்கள் எல்லா விதத்திலும் உமக்கு நன்றி உள்ளவராக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க கர்த்தாவே. எங்கள் வாயில் வார்த்தைகளை நாங்கள் காத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க கர்த்தாவே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாய்க்குள் போகிற ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று நாங்கள் பார்க்கிற கர்த்தாவே. அந்த வண்ணமாக கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாய் சொல்லை கவனமாய் பாதுகாத்து நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலும் நீர் எல்லா விதத்தையும் இவர்களுக்கு போதுமானவராக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நாம் யாவரும் எழுந்திருந்தவாறு ஆராதனை நிறைவேற்றமாக